இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் நாராயணன் டைரக்ஷனில் டி இமானோட மியூசிக்கில் சந்தானம், பிரியலாலா, லொல்லு சபா சேஷு, தம்பி ராமையா, விவேக் பிரசன்னா, முனிஷ்காந்த், லொல்லு சபா மாறன், பாலசரவணன், லொல்லு சபா சுவாமிநாதன் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஆன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல பாம்பு வைக்கிறதுக்காக தீவிரவாதிகள் பிளான் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதி கூட்டத்தில் முக்கியமான ஒருத்தரை வந்து விவேக் பிரசன்னா இருக்கிறாரு. ஸோ அவரை வந்து பிடிச்சி உயிரோடையோ இல்லை பணமாக பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்குது. இது தெரியாமல் விவேக் பிரசன்னாவை வந்து சந்தானம் டீம் வந்து அடித்து கொண்டுறாங்க. அதாவது சந்தானத்தோட மாமனார், மச்சான், ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டுடுறாங்க. ஃபஸ்ட் இவருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு அங்கே சந்தானத்துக்கோ, சந்தானத்தோட ஒய்ஃபுக்கோ, இல்லை தம்பி ராமையாக்கோ, பாலசரவனுக்கோ யாருக்குமே தெரியாது. அதாவது இந்த பணம் வந்து எப்படி கை மாறி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கை மாறி எப்படி போகுது, இந்த பணத்துக்காக எல்லாரும் எப்படி சண்டை போடுறாங்க. ரொம்ப சுருக்கமாக இந்த படத்தோட ஆன்லைன் கதை சொல்லணும்னா, பணம் இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் கதை. அதை வச்சுட்டு இந்த படத்தை மொத்தமாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. நிறைய சொதப்பல் இருக்குது. ஒரு பணத்தை ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக, அதாவது அதுக்கு கொஞ்சம் மெனக்கடலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக கயிறை கட்டுறாங்க, உள்ளே தள்ளுறாங்க, அப்படி அந்த பக்கம் கயிறை வச்சு இழுத்துடுறாங்க, பணம் வெளியே வந்தது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளை ஒரு முட்டாளாக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு டாக்டராக உள்ளே நுழையும் போது யாருமே பார்க்காது, இந்த மாதிரி என்ன மைனஸ் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கப்படுது தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம் என்னென்னா, எப்படி பார்த்தாலும் அதாவது கிளைமேக்ஸில் எல்லோரும் எப்படி ஒரே இடத்துல கூறாங்கன்னு தெரியவே இல்லை. அதாவது சந்தானத்துக்கும் முனிஷ்காந்துக்கு மட்டும்தான் இந்த வில்ல இருக்கிற இடத்துல. ஏன்னா விவேக் பிரசன்னா சொல்லி சந்தானம் அந்த இடத்துக்கு வந்திருப்பார், தீவிரவாதி இருக்கிற இடத்துக்கு. சந்தானத்தை ஃபாலோ பண்ணிட்டு முனிஷ்காந்த் பின்னாடி வந்திருப்பார். ஆனால் லொல்லு சபா சேஷு, லொல்லு சபா மாறன் இவங்களாம் எப்படி அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அவங்க போகிற இடம் அவங்களுக்கு தெரியாது. சும்மா எப்படி ஏதோ கிளைமேக்ஸில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த படத்தை அப்படியே ஹாப்பியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளைமேக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செட்டே ஆகலை படத்துக்கு. அப்புறம் வில்லங்கிட்ட கன்று கையில் இருக்குது, ஆனால் மேலேயே டப்பன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி நெஞ்சில் வச்சு ஒரு சூடு எவனையுமே சுடலை, ஒருத்தரை கூட சுடலை. அவ்வளோ கன்று வச்சுருக்கான், மேலேயே பார்த்து டக்குன்னு சுடுறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கையில் கன்று இருந்து நீ ஒருத்தரை கூட சுட மாட்டேங்கிற, நீ பெரிய தீவிரவாதின்னு வர சொல்லிக்கிற. இவ்வளவு ஒரு முட்டாள்தனமான தீவிரவாதி நான் இதுவரை எந்த படத்தையுமே பார்க்கல. தீவிரவாதினா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதாவது காமெடி படமாக இருந்தாலுமே ஒரு தீவிரவாதியை கொஞ்சம் பவராக காட்டணும் இல்லையா. தீவிரவாதியை ரொம்ப சப்பையாக பிடிச்சிடறானுங்க, அவன் ரொம்ப ஈஸியாகவும் ஏமாந்துடுறான். அதுவும் இல்லாமல் அவனை ஈஸியாகவும் கிளைமேக்ஸில் பிடிச்சிடறானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த சீன் வந்து. சந்தானம் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி முன்னாடி படங்களெல்லாம் வந்து எல்லாரையும் கலாய்க்கிறது அப்படி தான் இருக்கும். பட் இப்போ வர்ற படங்களை வந்து அவங்க கலாய்ப்பாங்க, இவர் கவுண்டர் கொடுப்பார். ஸோ கவுண்டர் கொடுக்கும்போது அது இன்னும் பெரிய காமெடியாக மாறுது. அதெல்லாம் ரொம்ப அழகான சீனாக இருக்கும். முக்கியமாக அந்த மாமனார், அப்புறம் மச்சனை, அதாவது பாலசரவணன் இவங்க கூட பண்ணுற ஃபன் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லொல்லு சபா சேஷு கூட சந்தானத்தோட காம்பினேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தேட்டர் அல்டிமேட். அது கிளைமேக்ஸ் வர அவர் வர்றது உண்மையிலே அவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். லொல்லு சபாங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. அதில் அவர் லொல்லு சபாவோட அந்த ஹிட்டுக்கு பெரிய ஹிட்டுக்கு இவரோட பெரிய பங்கு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக அவருடைய எல்லா படமே செம்ம காமெடி. அதுவும் சந்தானம் வந்து அவர் கூட நடித்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டு. இதுவும் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அடுத்தடுத்து வர படங்களில் வந்து லொல்லு சபா சேஷுவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தமிழ் ஆடியன்ஸும் மிஸ் பண்ணுவாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அவருடைய காமெடியில் வந்து அல்டிமேட்டு. அப்புறம் இந்த படத்தில் லொல்லு சபா மாறன் அவர் வந்து இந்த படத்தில் ரோலெக்ஸ் கேரக்டர், அதாவது ஒரு பணம் இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து சொல்லும் போது ரோலெக்ஸோட டைலாக் சொல்லுவார், ஒவ்வொரு தலையும் வெட்டுறவனுக்கு இவ்வளோ அமௌண்ட்ரா அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை கீழே போட்டு டைலாக் பேசுவார். அதெல்லாம் அதாவது செம்ம காமெடியாக, அதாவது ரோலெக்ஸேவே தூக்கி சாப்பிட்டு கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் இதில் பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவர் வர்ற சீனு, அவர் பேசுகிற டைலாக், அவரோட ஸ்லாங்கு அதுவும் நமக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் இவங்களே கலாய்ச்சிக்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த பணத்தை எப்படி நம்ம இப்போ வெளியே கொண்டு போகிறது அப்படின்னோடனே ஒவ்வொருத்தரும் ஐடியா சொல்லும்போது சந்தானம் சொல்லுவார், இது வந்து ரமணா, இது வந்து பஞ்சதந்திரம், இது வந்து A1 மூவி அப்படின்னு சொல்லி இவரே கலாய்ச்சிப்பார். அப்புறம் சொல்லுவார், இந்த பணத்தை வச்சு எத்தனை படம்டா எடுப்பீங்க அப்படின்னு கேட்பார். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு அல்டிமேட் காமெடி இருக்கும். கிளைமேக்ஸில் அல்டிமேட் காமெடி ஒரு டைலாக் சொல்லுவார், ஜீப்பில் போகும்போது எரிதிரி மாலா சுவிட்சை போடு அப்படிம்பார். ஐயோ, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை யாராக இந்த செம்மையாக அது என்ன சொல்கிறது, எனக்கு அது கேட்டோன்னே, ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் அப்படி தான் போகிறோம், எரிதிரி மாலா போடு அப்படின்னு சொல்லுவார்ல ஒருத்தர், அவரை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கலாய்ச்சிருக்கானுங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சந்தானம் அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரியல, அது பிரச்சனை வருமா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆனால் பயங்கரம் கிளைமேக்ஸில் அல்டிமேட் சிரிப்பு அந்த சீன் போட்டோன்னே.
தெரியுதிடி மாலா சுவிட்சை போடு அப்படிம்பாரு. ஸோ அல்டிமேட். அப்புறம் பாலசரவணன், தம்பிராமை, இவங்க 2 பேரும் வந்து சந்தானத்தோட மாமனாராகவும் மச்சனாகவும் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அப்படியே கூடயே வந்து வீட்டில் தங்கிக்கிறாங்க. பட் இவங்களோட காமெடி வந்து நமக்கு பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுது. இந்த கடி ஜோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சந்தானத்தை எந்த அளவுக்குலாம் மாட்டி விடணுமோ அந்த அளவுக்குலாம் மாட்டி விடுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலீஸ்கிட்ட போய் சந்தானம் என்ன சொல்லுவார், போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி டெட் பாடி என்கிட்ட இருக்குடா அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்புவாங்க. பாலசரவணன் என்ன பண்ணுவோம், வந்து நேரம் வந்து சேரை போட்டு, அதாவது டிஏஜி முன்னாடி சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு, அப்புறம் சார் எங்ககிட்ட ஒரு பாடி இருக்குது, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, 50 லட்சம் எப்போ தருவீங்க, எங்கள் வீட்டில் வந்து அவர் சுவிட்சில் கை வச்சார், ஷாக் அடித்து இறந்துட்டார், நாங்கள் தான் அவர் கொலை பண்ணல, ஆனால் அவர் பாடி இவ்வளோ டீட்டெயில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, நமக்கே இரிட்டேட் ஆகுது. அந்த மாதிரி இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் அந்த பாலசரவணனும் தம்பிராமையாவும் நிறையா பண்ணுறேன். தம்பிராமையாலாம் ரொம்ப ஓவராக பண்ணுவாப்புல. அதாவது வயசுக்கேற்ற அந்த காமெடி இல்லை, ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கடி ஜோக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த ஃபஸ்ட்டு இந்த பஞ்சதந்திரம் படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கடி ஜோக்கு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கடி ஜோக்காக இருக்கும். ஆனால் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி சந்தானம் வந்து கவுண்டர் கொடுத்து அதை நம்மளை ஓரளவுக்கு ஃபன் பண்ணி சிரித்து நம்ம கொண்டு போயிறாரு. பட் ஓரளவுக்கு பிபி நமக்கு இறங்குது. இவங்க 2 பேரை வச்சு ஏறும்போது சந்தானம், லொலுசபா, சேஷு இவங்களாம் நம்ம பிபி இறக்கி நம்மளை காமாக்கிடுறாங்க. தென் இந்த படத்தில் முனிஷ்காந்த், கூல் சுரேஷ் இவங்க 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. அதாவது இவங்களே பெரிய ரவுடின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணாங்க. சூப்பராகும். ஏன்னோ அல்டிமேட் காமெடி முனிஷ்காந்த். அதுவும் முக்கியமாக அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன இந்த படத்தில் அப்படின்னா, 2 பேர் சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பணத்துக்கு. அதாவது விவேக் பிரசனாவுக்காக 2 பேர் சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விவேக் பிரசனா வந்து சந்தானத்தோட காரில் முன்னாடி போயிட்டு இருப்பார், முனிஷ்காந்த் பின்னாடி சேஸ் பண்ணிகிட்டே வருவார். இடையில வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ வண்டி மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லும்போது கூல் சுரேஷ் ஒரு ஐடியா சொல்ல, அவங்க ஒரு நல்ல பையன் இருக்கானே, அவனுக்கு கால் பண்ணி மட்டும் பேசுங்க, அவனே ரூட்டை தானே சொல்லிடுவான் அப்படின்ட்டு. உடனே கால் ஒரு இவன் முனிஷ்காந்த் வந்து கால் பண்ணோடனே பாலசரவனை ஃபோன் எடுத்து, சார் அப்படியா சார், வண்டி மிஸ் பண்ணிட்டீங்களா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஐயோ இல்லை சார் அப்படியே யூட்டர்ன் போடுங்க, யூட்டர்ன் போட்டிங்கன்னா ஒரு காஃபி ஷாப் தான், ஆமாம் அப்படியே நேராக வாங்க, அங்கேருந்து லெஃப்ட்டு சார், ஆமாம்மா கரெக்ட், அங்கேருந்து ரைட்டு, வாங்க சார், அப்படியே நூல் பிடிச்சுமே வந்துகிட்டே இருங்க சார், நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்போ சந்தானம் கேட்பார், யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இப்போ நம்மளை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்தார்ல, அவர் நம்மளை மிஸ் பண்ணிட்டாராமா, அதனால் நான் வழி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போல்லாம் அல்டிமேட். அந்த சீனில் எனக்கு ரொம்ப, அதாவது விழுந்துன்னு சிரிச்சேன்னு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சில இடங்களில் தான் பாலசரவணன் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர பல இடங்களில் வந்து காமெடி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹீரோயினி வந்து கிளாமருக்கு யூஸ் பண்ணல, ஒரு நல்ல கேரக்டராகவே அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல, அதாவது ஒரு லூசுத்தனமான ஒய்ஃப். அதாவது இந்த அப்பா, பொண்ணு, தம்பி, இவங்க இந்த டீம் 3 பேருமே ஒரு லூசுத்தனமான ஒரு டீமு அப்படின்னு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்துக்கு வந்து மூடர் கூடம்னு பேர் வச்சுருந்தா, எனக்கு மூடர் கூடம் பார்ட் 2ன்னு பேர் வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும். ஏன்னா சந்தானத்தை தவிர மிச்சம் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த முட்டாள்கள் மாதிரியே நடந்து போனாங்க. அதாவது இந்த பைத்தியகர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே எல்லா கேரக்டர் இருக்கும். அதனால் இந்த படத்துக்கு மூடர் கூடம் 2ன்னு வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயின் வந்து அவங்க ஓரளவுக்கு காமெடி, ஓரளவுக்கு கொஞ்சம் ரொமான்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கலவையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சும்மா 2 ஐட்டம் கேர்ள்ஸ் மாதிரி 2 பேர் கூட வராங்க. அவங்களும் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது விவேக் பிரசனாவை பற்றி. என்னன்னா டூயல் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வில்லன், அதாவது தீவிரவாதி கூட்டத்தில் இருக்கிற ஒரு வில்லன், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர். இவங்க 2 பேரோட அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அதாவது டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது, வேரியேஷன். இவர் வந்து ஒரு மாதிரி குழஞ்சி பேசுகிறது, இவர் வந்து ஒரு மாதிரி ரக்கடாக பேசுகிறது. இவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட பாடியவே தூக்குறதுக்கு அவர் சேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மையிலே அல்டிமேட்டு. முக்கியமாக வந்து தீவிரவாதிகிட்ட இவர் மாட்டிப்பார் ஒரிஜினல். அதாவது இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த நாக்கரி, அதில் வேலை பார்க்குற விவேக் பிரசனா வந்து தீவிரவாதிகிட்ட மாட்டிப்பார். மாட்டினதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பிரஷன், அடிக்கடி அவங்க கேக்கு வச்சுட்டோம் பானுங்க. இவர் கேக் வேணும் சாப்பிட்ற கேக்குன்னு நினச்சிக்கிட்டே கேக் அப்படிம்பார். அதெல்லாம் உண்மையிலே, அதாவது அவங்க எக்ஸ்பிரஷனில் எதுவுமே இல்லை, நார்மலாக அது ஒரு நல்லா இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த விவேக் பிரசனாவோட ஆக்டிங். நம்ம நிறையா படங்கள் பார்த்துப்போம் வில்லனா, பட் அவருக்கு ஆக்சுவலாக வில்லனோட இந்த காமெடி நல்லா செட் ஆகுது. ஸோ காமெடியை ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். அவருக்கு ஃபேன் பேஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் அவரோட இந்த படத்தில் வந்து நான் அவரோட ஃபேனாக மாட்டேன். அந்த எக்ஸ்பிரஷன், அந்த காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்து நானே அவரோட ஃபேனாக மாறிட்டேன். சந்தானம், லொலுசபா, சேஷு, முனிஷ்காந்த், விவேக் பிரசன்னா, இவங்க 4 பேரும் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். காமெடியில் அல்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க, பிச்சு எடுத்துருக்கிறாங்க. நம்மளை ஃபுல் ஃபன். இந்த படம் வந்து
இதுக்கு முன்னாடி சந்தானம் படங்கள் எப்படி இருந்துச்சோ அதை விட இது சூப்பராக இருக்குது. ஈமானோட மியூசிக் செம்ம. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் சாங், ரொமான்டிக் அண்ட் லவ் கலந்த ஒரு சாங் போடுவார். அப்பா அது நமக்கு கேட்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆக இந்த படம் இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மியூசிக்கு, அந்த லிரிக்ஸு, அந்த வாய்ஸு சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதெல்லாம் அல்டிமேட். ஸோ இமானோட மியூசிக் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ஓவரால் இந்த படம் பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அதாவது ஃபேமிலியோட போய் குழந்தைகளோட போய் பயங்கரமாக, அதாவது ஒரு ஏஜோக்குள்ளே ஒரு 18+ இல்லை, ஒரு கிளாமர் இல்லை, ஹாலிடே ஒரு சம்மர் டயத்தில் ஒரு சரியான ஒரு படம். எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். முக்கியமாக கிட்ஸை கூப்பிட்டு போய் பாருங்கள். உங்களை நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தாட்டு. அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.